மரணத்துக்கு பிறகு நாம் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கையை நோக்கி போகிறோம் என்றால் மரணத்துக்கு முன்னாடி நம்மளை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தால் இந்த வாயால் சமாளிச்சிருவோம். ஏண்டா எதையாவது பேசுற நேரம் ஏதாவது எடுக்க முடக்க பேசி அல்லது நம்ம அந்த தப்ப பண்ணல என்று சொல்லி நம்மளை நாம் தூய்மைப்படுத்தி 4 பேரை ஏமாத்தி இந்த நாக்கால எதையாவது செஞ்சிருவோம். மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய சன்னிதானத்தில் என்ன செய்வான் தெரியுமா? அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த நாள்ல வாய்க்கு சீல் வைத்திருவான். நீ பேசாது, நீ பேசக்கூடாது. அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம். கைகள் பேச ஆரம்பிக்கும். எதையெல்லாம் தொட்டார்களோ, எதையெல்லாம் இறைவன் ஹராமாக்கினானோ, எந்த இடத்துக்கு போய் நடந்து போனார்களோ, வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அவர்கள் நடந்து போனது, கைகளால் தொட்டது, இந்த கைகள் எல்லாம் அவனுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கும் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் பயங்கரமான நாள். அந்த நாள் பயங்கரமான நாள். அந்த நாள் சம்பவிக்க முன்னாடி நாம் நம்மளை சுதாகரித்து திருத்தி நம்முடைய ஆன்மாக்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி பெருமானார் சொன்னார்கள், அக்ஸிரு, மக்களை அதிகமாக நினையுங்கள் என்றார்கள். ஞாபகத்தை அதிகப்படுத்துங்கள் என்றார்கள்.